எப்போ இந்த பென் பேப்பரில் படித்தோ தட்ஸ் த மூமெண்ட் மை லைஃப் வாஸ் ரீஸ்டார்டட். இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ப்ரொடக்டிவிட்டி 33% பூஸ்ட் ஆச்சு. அண்ட் என்னுடைய கோல்ஸில் ஐ கெயின் 42% பெட்டர் சக்ஸஸ் ரேட். என்னோடய மெமரி அண்ட் கன்சிஸ்டன்சியை நான் 50% இன்க்ரீஸ் பண்ணேன். எஸ், 50%. அது மட்டும் இல்லாமல் என்னோடய மென்டல் ஹெல்த்தை சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஐ வின் திஸ் இயர் பிஃபோர் இட் ஸ்டார்டட் வித் திஸ் போஜோ மெத்தட். ஹாய், ஐ எம் ஷர்ஃபுதீன் அண்ட் திஸ் வாஸ் மை ஸ்டோரி. டியர் நியூ இயர், எப்படி இருக்க? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக உங்ககிட்ட தோற்று பழகிடுச்சு. ஐ லாஸ்ட் மை மனி, மை பிஸ்னஸ் அண்ட் எவ்ரி திங். கொஞ்சம்னு சேர்த்து வச்சு என்னோடய பேங்க் பேலன்ஸ் கரைய என்னோடய செல்ஃப் ஒர்த்தும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் ஸ்டக் இன் த மென்டல் கிளட்டர். ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் பிகம்ஸ் மை ரூம்மேட். என்னோடய ஓவர்வெல்மிங்கும் ஓவர் திங்கிங்கும் என் லைஃப்பை குழியில் தள்ளிடுச்சு. இந்த டைமில் எல்லோரும் என்னை பார்த்து ஜிம் போ, மெடிடேஷன் பண்ணு, யோகா பண்ணு, நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த நேரத்தில் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் எனக்கு வெறும் வேர்டு இல்லை, லிட்ரலி செயின் மாதிரி சொல்லிடுச்சு. என்னோடய லைஃப்பில் நான் திரும்ப தோற்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சம்மன் செட் ரைட்டிங் ஹீல்ஸ் யுவர் மைண்ட். இப்போ நானும் எழுத ஆரம்பித்தேன், என் லைஃப் மாறும்னு நினச்சேன். பட் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சான்னு கேட்டால் சேஞ்ச் ஆச்சு, பட் நான் நினச்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நான் ஒரு டைரி வாங்க ஆரம்பித்தேன். ஒரு வாரம் நல்லா எனர்ஜெட்டிக்காக எழுதுவேன். அதுக்கப்புறம் அதை திரும்பி படித்து பார்த்தா அகைன் இட்ஸ் அ கம்ப்ளைனிங் புக். அண்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே ஃபீல் ஆச்சு. இதனால் எனக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டால் ஹானஸ்ட்லி எனக்கு சொல்ல தெரியல. இதில் இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், என் பிஸ்னஸில் இவ்வளோ லாஸ் ஆச்சு, வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, சொல்யூஷனே இல்லை. ஐ வாஸ் ஸ்டக் இன் த பாஸ்ட். அப்போ தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். யுவர் பிரெயின் இஸ் ஃபார் ஹேவிங் ஐடியாஸ், நாட் ஃபார் ஹோல்டிங் தெம். நம்ம பிரெயின் ஐடியாஸை க்ரியேட் பண்ண தான், அதை ஸ்டோர் பண்ண இல்லை. நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் ரைடர் கேரோல்ன்ற ஒரு ப்ராடக்ட் டிசைனர் அவருடைய ஏடிஹெச்டி ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர கண்டுபிடிச்சது தான் இந்த புல்லட் ஜர்னல். ஷோஸ் யுவர் பாஸ்ட், பட் புல்லட் ஜர்னல் ஷேப்ஸ் யுவர் ஃப்யூச்சர். திஸ் இஸ் த மூமெண்ட் என் லைஃப் ரீஸ்டார்ட் ஆச்சு. இந்த டாட்ஸ் எனக்கு ஒரு கிளாரிட்டியும் கைடன்ஸையும் கொடுத்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் ஃபார் டிஜிட்டல் ஏஜ். இதோட மெயின் கான்செப்டு ட்ராக் த பாஸ்ட், ஆர்டர் த ப்ரெசன்ட் அண்ட் டிசைன் த ஃப்யூச்சர். அண்ட் இந்த புல்லட் ஜர்னல் ஒரு மினிமல், மாடுலர் அண்ட் எஃபிஷியன்ட் வே டு அரேஞ்ச் அண்ட் ஷேப் யுவர் லைஃப். என்னோடய புல்லட் ஜர்னலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு A5 சைஸ் டாட் கிரிடட் நோட் அண்ட் உங்களுடைய ஃபேவரட் பென் 0.5 mm கீழே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புல்லட் ஜர்னலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதோட இண்டெக்ஸ் பேஜ். இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் இந்த புல்லட் ஜர்னலோட இண்டெக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி வர்றது அதோட கீ. டாட் ஃபார் தி டாஸ்க், அன்றைக்கான டாஸ்க் நோட் பண்ணிப்பேன். இந்த கிராஸ் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றதை நமக்கு காட்டும். இந்த ரைட் ஏரோ இந்த டாஸ்க்கை ஃப்யூச்சருக்கு மூவ் பண்ணும். இந்த லெஃப்ட் ஏரோ அந்த டாஸ்க்கை ப்ரீவியஸ் டேக்கு ரீஷெடியூல் பண்ணுறோம். இந்த ஐஃபோனை யூஸ் பண்ணி என்னுடைய முக்கியமான நோட்ஸ் அண்ட் ஐடியாஸை மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஓப்பன் சர்க்கிள் யூஸ் பண்ணி என்னுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுவேன். உதாரணத்துக்கு பர்த்டே, ஃபெஸ்டிவல் அண்ட் கேதரிங்ஸ். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளை யூஸ் பண்ணி என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டியை மென்ஷன் பண்ணிப்பேன். இந்த ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணி என்னுடைய டே டு டே ஃபீலிங்ஸை நோட் பண்ணிப்பேன். அண்ட் ஃபைனலாக கேன்சல். ஒரு டாஸ்க்கையோ ஈவெண்ட்டையோ ஒரு நோட்டையோ வேண்டாம், டெலீட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துடணும். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கீஸை ஃபாலோ பண்ணி என்னுடைய இயர்லி லாக் வரும், அதாவது ஃப்யூச்சர் லாக். இதில் என்னோடய ஃபுல் இயரோட பிளான்ஸ் அண்ட் கோல்ஸை ஷெடியூல் பண்ணுவேன். நம்மளோட ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்றதை முன்கூட்டியே ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 பேஜும் யூஸ் ஆகும். மொதல் 6 மந்த்தை இந்த 2 பேஜ்லேயும், அடுத்த 6 மந்த்தை இந்த 2 பேஜ்லையும் எழுதியிருக்கிறேன். இந்த இயரில் நடக்க போகிற எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே நோட் பண்ணிப்பேன். உதாரணத்துக்கு ஒரு பர்த்டேனா அதே டேட்டில் தான் வரப்போகுது, அது முன்கூட்டியே நான் எழுதிக்க போகிறேன். அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த இயரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் முன்கூட்டியே எழுதிக்க போகிறேன். தென் இந்த மந்த்லி லாக் தான் ரொம்ப முக்கியம். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் என்னுடைய கிளைண்ட் மீட்டிங் எப்போ இருக்குது, என்னுடைய பர்சனல் கோச்சிங் எப்போ இருக்குது, என்னுடைய அதர் ஒர்க் எப்போ இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிப்பேன். அண்ட் இது என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதுக்கான இடம். நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போனேனா இல்லையா, டீ குடிச்சேனா இல்லையா, நான் டெய்லி ஜர்னல் எழுதினா இல்லையா, ஈவன் உங்கள் வெயிட்டை கூட நீங்கள் டெய்லி மெஷர் பண்ணிக்கலாம். இன்னும் உங்கள் ஹேபிட்ஸை டீப்பாக ட்ராக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணலாம்.
உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருந்தது, உங்கள் ஆங்ஸைட்டி லெவல் எவ்வளோ இருந்தது, நீங்கள் இன்றைக்கி சரியாக தூங்குனீங்களா இல்லையா, உங்கள் வாட்டர் இன்டேக் எப்படி இருந்தது, இது எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி மந்த் இதை திரும்பி பார்க்கும்போது இந்த ட்ராக்கரை வச்சு என்னை மெஷர் பண்ணவும், அதை வச்சு நெக்ஸ்ட் மந்த் என்னை ஸ்கேல் பண்ணவும் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிராட்டிடியூட்ஸ் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 3 கிராட்டிடியூட்ஸாவது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது என்னுடைய மைண்டை பிரெயினை கம்ப்ளீட்டாக ரீவயர் பண்ணுச்சு. என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸை கொடுத்துச்சு அண்ட் என்னுடைய வாழ்க்கைக்கு புது புது அர்த்தங்களை கொடுத்துச்சு. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மந்தில் நீங்கள் எதுக்காகலாம் கிராட்டிடியூடாக இருக்கீங்கன்றதை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெய்லி லாக். இந்த டெய்லி லாகில் அந்த நாளுக்கான 3 முக்கியமான ஒர்க் எழுதிப்பேன் அண்ட் அதுக்கான சப் டாஸ்கையும் எழுதிப்பேன். அந்த 3 ஒர்க்குக்கான டாஸ்க் என்னென்னா, அது எல்லா கிளைண்ட்ஸையும் ஃபாலோ படுத்தேன் அண்ட் அந்த வெபினாருக்கான ஹோம்ஒர்க் பண்ணேன், அந்த நாளில் எடுக்க வேண்டிய யூடியூப் ஷார்ட்ஸை ரீஷெடியூல் பண்ணேன், என்னுடைய ஜிம்முக்கு போக வேண்டியதை நான் கேன்சல் பண்ணேன் அண்ட் ஃபைனலாக அந்த கோச்சிங் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணேன். இது டைம் பிளாக்கிங் உங்கள் லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்ற இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இது ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாளில் நடக்க வேண்டிய ஈவெண்ட்ஸை முன்கூட்டியே ஷெடியூல் பண்ணிக்கிறீங்க. வித் ப்ரோ டிப் என்னென்னா, இதில் கொஞ்சம் பஃபர் ஜோன் விட்டுருங்க. ஒரு ஷெடியூலுக்கு அப்புறம் அடுத்த ஷெடியூல், அடுத்த ஷெடியூலுக்கு அப்புறம் அடுத்த ஷெடியூல் வைக்காதீங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் பஃபர் ஜோன் விடுங்க. இது பிரெயின் டம்ப். இது ஒரு கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஸ்பேஸ். உங்கள் மென்டல் கிளட்டரை இங்கே கொண்டு வந்து நீங்கள் கொட்டலாம். உங்களுடைய தாட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஐடியா, உங்களுக்கு கிடைச்ச மோட்டிவேஷ்னல் கோட்ஸ், எனிதிங் உங்களுக்கு மைண்டில் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் இங்கே வந்து கொட்டிடுங்க. ஏன்னா நம்முடைய பிரெயின் வந்து ஐடியாஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதானே தவிர அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வர ஐடியாஸை உடனே இங்கே எழுதிருங்க. ஃப்யூச்சருக்காக இங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக மறுபடியும் இண்டெக்ஸ் பேஜுக்கே வரும். இந்த இண்டெக்ஸ் பேஜில் என்னுடைய ஃபியூச்சர் லாக், மந்த்லி லாக், டெய்லி லாக் அண்ட் கிராட்டிடியூட், பிரெயின் டப் எதுவாக இருந்தாலும் அண்ட் நான் எழுத போகிற எல்லா பேஜஸையுமே இங்கே நோட் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு ஃப்யூச்சரில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. என் மென்டல் ஹெல்த்தை ஓவர் கம் பண்ண தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இட்ஸ் ட்ரூ. அதை நான் ஓவர் கம்மும் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை மைண்ட் அண்ட் மை தாட்ஸ் பிகாஸ் ரைட்டிங் ஹீல்ஸ் யுவர் பிரெயின் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் யுவர் பாடி.